எல்லாருக்கும் வணக்கம். கணவன் மனைவியை பிரிக்குமா தையல் மிஷின்? தம்ப்லைன்லயே பார்த்திருப்பீங்க. ஆமாம் பிரிக்கும். என் வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருக்கேன். எப்படின்னு கேட்கிறீங்களா? அம் பிரித்தல்னா என்ன? சேர்த்தல்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப சனி பகவான், கேது பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான் இதெல்லாம் வந்து சரியில்லன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகக்காரர் வந்து சொல்லிட்டே இருக்காரு. எனக்கு ஒரு லாஜிக்குமே புரியலங்க. டெய்லருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த காலத்துல வந்து டெய்லர் மிஷின வந்து சீதனமா குடுத்ததெல்லாம் உண்டுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். இல்லையா? ம். இவரு வந்து எல்லா பகவானும் இருந்தாலே தையல் மிஷின் வீட்ல இருந்தா கணவன் மனைவிய பிரிச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பிஸியா இருக்கிற பகவானுக்கு பிரிக்கிற வேலைய யார் குடுத்தான்னு தெரியலங்க. அந்த அளவுக்கு நம்மள யோசிக்க வச்சுறாரு. நான் வந்து 15 வயசுல இருந்து தைக்கிறேங்க. வீட்ல 25 வருஷமா மிஷின் வச்சிருக்கேங்க. அந்த ஜாதகக்கார் சொல்றாரு, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைக்கு கூர்மையான ஊசி, வெட்டுதல், நறுக்குதல் இதெல்லாம் செவ்வாய் பகவானு வீட்ல இருக்கறதுனால வந்து இதெல்லாம் நடக்குமாம். இது பாவம் அந்த செவ்வாய் பகவானுக்கே தெரியாதுங்க. அவர் சொல்றத பார்த்தா. இதெல்லாம் வந்து வீட்ல செய்யக்கூடாதுன்றாரு. அப்ப காய் வெட்டுறது, ஒரு பட்டன் அறுந்து போச்சுன்னா, இவர் போய் எங்க போய் தப்பாரான்னு எனக்கு தெரியல. ஒரு பட்டன் வீட்ல விட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன், பசங்களுக்கோ டக்குனுன்னா நம்ம ஊசி நூல்லாம் வீட்ல வச்சிருக்கணும் இல்லைங்க, பசங்களுக்கு தைக்கிறதுக்கு. இவர் சொல்ற லாஜிக்கே நம்மளுக்கு புரியல. ஒரு பட்டன் அறுந்து போச்சு. அப்ப நம்ம டக்குன்னு போய் டெய்லர் கடைக்கு போறோமா? டக்குன்னு வீட்ல ஊசி நூல் இருந்தா எடுத்து நம்ம தச்சு நம்ம பசங்களுக்கு குடுப்போம் இல்லையா? அது அவருக்கு தெரியல. அப்புறம் அவர் சொல்றாரு, ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா, அவர் போடுற ட்ரெஸ் தான் சொல்றாரு. ஏன்னா சந்திரன் நல்லா இருந்தா தான் அவர் ட்ரெஸ் நல்லா இருக்குமா. ஏங்க நாங்க கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து தச்சு தரோம். அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. காரணம் சந்திரன் சொல்றாரு. என்ன கொடுமை சரவணன்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல. எனக்கு ஒரே சிரிப்பா வருது. இதெல்லாம் போன ஜென்மத்துல வினை நம்ம அனுபவிக்கிற கஷ்டம்லாம் சொல்றாரு. இவர் சொல்றதெல்லாம் கேட்டோம்னா, நம்ம எந்த ஜென்மத்தோட வினைன்னு இதெல்லாம் கேட்கிறோம்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியலங்க. உங்களுக்கு தெரியுதா? அவர் சொல்ற மாரி கணவன் மனைவிக்குள்ள பிளர்வு இருக்கும், பிரிவு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்ப சாத்தியம் ஆகும்னா, இந்த மாரி ஊர்ல பல பேர் சொல்றத கேட்டு நம்பிட்டு இருந்தா, அப்ப சாத்தியம். சரிங்களா? இப்போ இது ஏன் நான் வீடியோவா போடுறேன் அப்படின்னா, இப்ப இவர் சொல்றத கேட்டு சில கணவர் ஆல்ரெடி மனைவிக்கு சப்போர்ட் பண்ணாத கணவர்கள் கூட தையல் மிஷின் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? சப்போர்ட் பண்ற நினைக்கிறவங்களும் பயந்துருவாங்க. ஐய்யயோ! இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வாங்கி தர மாட்டாங்க. இல்லையா? நான் வந்து 15 வயசுல இருந்து தைக்கிறேங்க. 16 வருஷமா வீட்ல தான் தொழில் பண்ணிட்டு இருந்தேன். தையல் மிஷின் போட்டு வீட்ல தான் தச்சுட்டு இருந்தேன். என் கணவர் தான் அவனுக்கு ஃபுல் சப்போர்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னேறி கடை வச்சிருக்கேன். 10 வருஷமா கடை வச்சிருக்கேன். அதுவும் என் கணவர் சப்போர்ட்டால தான். இப்ப யூடியூப் கிரியேட்டர் ஆகி பார்த்தீங்கன்னா, என் கணவர் சப்போர்ட்டால நான் வந்து இந்த சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். என் தையல் தொழில வந்து நான் பெருசாக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூபே ஆரம்பிச்சேன். அதுவும் என் கணவர் சப்போர்ட்டோட தான். சரிங்களா? இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்ல தையல் மிஷின் வச்சுக்கிறதுனால வந்து, நம்ம எவ்வளவு முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீட்லயும் மிஷின் இப்ப வச்சுதாங்க இருக்கேன். வச்சில்லாம இல்ல. சரிங்களா? இவர் சொல்ற மாரி வீட்லயே வச்சுக்கூடாது, கடை தான் வச்சுக்கோன்னா, எப்படிங்க செட் ஆகும்? இதே தொழிலா வந்து நம்ம நெறைய ஊர்ல வந்து தொழில் வந்து வீட்லயே போட்டு எல்லாமே செய்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. தொழிலா, ஜாதகமா பார்த்தா நம்ம வந்து தொழில் தான் பார்க்கணும். ஜாதகத்த வந்து நம்ம ஓரம் எடுத்து வச்சிடணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீச்சுக்கு நான் கேட்டேங்க YouTubeல. ஒரு முனிவர் சொன்னாரு. சொல்றத நான் கேட்டேன். சரிங்களா? அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, அழகா இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த காலத்துல வந்து அதாவது ஜாதகம் ஜோசியம் பத்தி சொல்லிட்டு இருக்காரு அவரு. அந்த காலத்துல வந்து முனிவர்கள், மகான்கள் எந்தவித குறிப்பும், கணினியும் இல்லாம வானத்த பார்த்து நல்லது, கெட்டது சொல்லுவாங்களாம். அவங்க வார்த்தைக்கு ஒரு சக்தி இருந்துச்சாம். அந்த சக்திய தாண்டி அந்த வாழ்க்கை மாறாதாம். இப்போ அது எல்லாம் இல்ல. இப்போ வந்து ஜாதகம், பரிகாரம், பலன் எல்லாமே தொழிலாயிடுச்சு. இப்ப இருக்கிறவங்களுக்கு அந்த சொல் வந்து சக்தி இல்ல. அதனால நான் வந்து ஜாதகத்த நம்புறது இல்ல. அது பலிக்காது அப்படின்னு அந்த முனிவர் சொன்னாருங்க. சரிங்களா? அதனால கணவன், மனைவி சண்டை போடுறீங்கன்னா, என் வாழ்க்கையோட அனுபவம் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? சண்டை போடுறீங்கன்னா, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக சண்டை போடுங்க. புரிஞ்சுக்காம சண்டை போடாதீங்க. வாழ்க்கையில சண்டையே வராது. ஓகேவா? ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்தினா, ஒருத்தர் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு சண்டையே வராது. சரியா? என்னுடைய அனுபவ பாடம் அதுதான். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.
ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லர்ஸ் வந்து அவர் சொல்ற மாரி இந்த கிரகம், அந்த கிரகம்னு சொல்லி நம்ம வந்து வீட்லயே தைக்காம, குழந்தைங்களையும் நம்ம பார்க்கணும், வீட்டுக்காரையும் பார்க்கணும், வீட்ல ஃபேமிலி, மாமியார், மாமனாரு, நாத்தனாருங்க எல்லாமே இன்னொருத்தர்கிட்ட போய் நம்போ ஒரு இடத்துல போய் நம்ம வேலை பார்க்கறோம்னா அது முடியாது. கடை வைக்கணும்னா நம்மளுக்கு வந்து வசதி வந்து கரெக்ட்டா இருக்காது. எல்லாருமே நடுத்தர குடும்பங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. வசதி இருக்கவங்களுக்கு வேற, இல்லாதப்பட்டவங்க என்னங்க பண்ணுவாங்க? வீட்ல சண்டைய வச்சு சண்டை வருதா பாருங்க, பல்லு சொத்தையாயிடுச்சா பாருங்க. இதெல்லாம் என்ன கணக்குன்னே எனக்கு புரியல. எல்லாருக்குமே வந்து தச்சா ஃபைல்ஸ் ப்ராப்ளம் வரதான் செய்யும். சரிங்களா? இடுப்பு வலி ப்ராப்ளம் வரதான் செய்யும். கால் தொங்க விட்டுனே தைக்கிறோம், நரம்பு வலி வரதான் செய்யும். அப்ப கடையில வச்சா மட்டும் வராதா? வீட்ல வச்சா தான் வருமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரிங்களா? தைக்கிறவங்களுக்கு இந்த நோயெல்லாம் வந்து கண்டிப்பா வரதான் செய்யும். ஏன்னா வந்து டெய்லர் வேலை வந்து அது மாரி வேலை. அப்போ ஆபீஸ்ல வேலை செய்றவங்களுக்குலாம் வரலையா? அந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளம்? ஆபீஸ்னா நான் சொல்றேன் உட்கார்ந்து செய்றவங்களுக்கு, சூட்ல வேலை செய்றவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வரதான் செய்யும். ஆபீஸ்ன்னு சொல்ல வரல. உட்கார்ந்து தைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம்லாம் வரதான் செய்யும். அவர் வந்து இந்த ப்ராப்ளம் வந்துச்சா பாருங்க, அவங்களுக்கு வந்து இது இருக்கா பாருங்கன்னா, வீட்ல கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பா வேணுங்க. சரிங்களா? நீங்க இந்த வீடியோலாம் பார்த்து சில சிஸ்டர் பயந்து போயி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டாங்க. "அக்கா இது மாரி எங்க வீட்டுக்காரர் வந்து வேணான்னு சொல்றாருக்கா" அப்படின்லாம் சொல்லி சில கஸ்டமர் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல. அதனால வந்து நம்ப நேரமும் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து வீட்ல சண்டை வரது, நோய் வரது, நம்ப வேலைய பொறுத்து தான் எல்லாமே. ஏன்னா நம்ம உடம்ப கவனிச்சுக்காம நம்ம எல்லாமே பண்ணோம்னா, நம்மளுக்கு எல்லா நோயுமே வரும். உடம்ப கவனமா பார்த்துக்கங்க. நல்லா சாப்பிடுங்க. சத்தானதா சாப்பிடுங்க. சரியா? எவ்வளவோ பேர் சந்தோஷமா இருக்கிறவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. நம்ம உடம்ப கவனிச்சுக்காம தச்சோம்னா, எல்லா ப்ராப்ளமும் நம்மளுக்கு வரதான் செய்யும். என்னுடைய அனுபவ பாடம் இதுதான். சரிங்களா? அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் ஏதோ திகில் படம் பார்த்த மாரி இருக்கு. அந்த மியூசிக்கும், அவங்க பேசுறதும் பார்த்தீங்கன்னா. சாதாரணமா வந்து ஒரு டெய்லருக்கு எதுக்குங்க இவ்ளோ பில்டப் குடுத்து இது பண்றீங்க? அதாவது வீடியோ போட்டு. சாதாரணமாவே அழகா சொல்ட்டு போலாம். அ நம்ம நேரம் சரியில்லனா நம்மளுக்கு எல்லாமே வரும். அப்படின்னு சொல்லிட்டே போயிடலாமே தவிர, இவரு வந்து பெரிய பல்லு அது இது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரிங்களா? இந்த வீடியோ வந்து நீங்க வந்து சுடிதார் டிசைன் நான் தச்சுக்கிட்டே தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? பார்த்துருப்பீங்க. நான் வீடியோ மியூட் பண்ணிட்டு கூட நீங்க வந்து பேச சப்போஸ் அது என்ன டிசைன் மட்டும் உங்களுக்கு புரியணும்னா, வீடியோ வந்து கொஞ்சம் மியூட் போட்டு கூட பாருங்க. உங்களுக்கு எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பத்தி புரியும். சரிங்களா? அம் 25 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆயி. நான் வந்து சண்டை சச்சரவு இல்லாம வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. அதனால வந்து வீடுன்னா சில சில சண்டைகள் வரும். மனஸ்தாபம் வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அன்பால வந்து வாழ்க்கைய இணைஞ்சிருங்க. எந்த பிரச்சனையுமே வராது. சரியா? எந்த வேலை செய்றோன்றது முக்கியம் இல்லங்க. நம்ம வீட்டுக்காரோட நம்ம எவ்வளவு ஒத்துமையா இருக்கோம், இல்ல மனைவியோட நம்ம எவ்வளவு வந்து அன்பா இருக்கோம், அத பொறுத்து தான் வீட்ல வந்து சண்டையும், சச்சரவும் எல்லாமே. நம்ம ஒத்துமையா இருந்தா எந்த கும்பனாலயும் நம்மள பிரிக்கவே முடியாது. கணவன் மனைவிக்குள்ள யாருமே உள்ள நுழையவே கூடாது. என்னுடைய அனுபவ பாடம் இதான். பிரிவு என்பதே கிடையாதுங்க. எந்த வேலை செஞ்சாலும். சரிங்களா? ம். நான் சொல்றது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல கை தைக்கிற வீடியோ போடுறேன். மறக்காம பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.